வெல்கம் டு திருஷ் விஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெத்தி படம் பார்த்தாச்சு, அதை பற்றி பேசலாம். இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு நல்ல கதை கொண்ட ஒரு படம் தான். கதை வந்துட்டு மலையாள மக்களோட பிரச்சனை அண்ட் ஒரு பக்கம் ராம் சரண் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அவர் வந்து எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டாக இருக்கணும், குஸ்தியாக இருக்கணும், ரன்னிங் ரேஸாக இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஸ்போர்ட்டை கொடுத்தாலுமே அதுக்கு அவரை தயார்படுத்திக்கிட்டு அவர் சூப்பராக விளையாட ஒரு ஆள். அண்ட் ராம் சரணுமே இந்த படத்தில் ஒரு படத்துக்கு இல்லை, நிறைய படத்துக்கு உண்டான எஃபர்ட்டை போட்டு சூப்பராக நடிச்சுக்கிற செம்மையாக பண்ணியிருந்தாரு. அண்ட் அவருக்காக தான் அந்த படத்துக்கு போனதே. சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படம் ஆரம்பிச்சதும் வந்துட்டு நல்லாவே ஆரம்பிச்சாங்க. அண்ட் படத்துல டெக்னிக்கல் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்கும் ஏஆர் ரஹ்மான் செம்மையா பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயத்தையும் படத்துல வச்சுக்கிட்டு ஸ்கிரீன் பிள்ளை உங்க கோட்டை விட்டுட்டாங்க. அதுலயும் படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கேரக்டர் ஹீரோ யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கும். அங்க படுத்த படம் தான். அதில் லவ் ஏரியான்னு ஒரு ஏரியாவை காட்டாங்க. அவ்வளோ கன்றாவியா இருந்துச்சு. எப்படின்னா ஜான்வி கபூர் வருவாங்க, அவங்கள பார்த்தோன்னே ராம் சரண் வந்துட்டு அவளை எப்படியா சர்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு லஸ்ட் ஃபீல் வரும். இதை லவ்னு நம்மளை நம்ப வைப்பாங்க. அதுவே ரொம்ப அபத்தமா இருக்கு. இதுக்கு செகண்ட் ஹாஃப்ல முட்டு கொடுக்குறேன்னு ஒரு ஜஸ்டிபிகேஷனான ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது ரொம்ப அபத்தமா இருக்கு. டே என்னடா ரைட்டிங், என்னடா கேரக்டரைசேஷன் இது? ராம் சரண் இவ்வளவு மட்டமா காமிச்சிருக்கீங்க. அவர் எப்படி ஒத்துக்கிட்டு நடிச்சாருன்னே தெரியல. அண்ட் ஜான்வி கபூர்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், அவங்களாம் நல்லா யூஸ் பண்ணலாம், நல்ல ஒரு ரோலை கொடுக்கலாம். அவங்களை வெறும் கிளாமருக்காக யூஸ் பண்ணிட்டு ஆக்டிங் ஸ்கோப் எல்லாம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அண்டு தான் சொல்றேன்ல, ரொம்ப அபத்தமா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஏன் எப்படி யோசிக்கிறீங்க, ஏன் எப்படி எது பண்றாங்கன்னு தெரியல. எல்லாமே போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் லிட்டலா ஜான்வி கபூர் வர போர்ஷனை மட்டும் தூக்கியிருந்தாங்கன்னா அந்த படத்துல எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அவங்க அந்த படத்துக்கு தேவையில்லாத நானே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சரி, இதை தவிர்த்து இந்த படம் ஆக்சுவலா ஒரு ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட் படம். இந்த மாதிரியான படங்கள் ஆக்சுவலா சுமாரா எடுத்தா கூட சூப்பரா இருக்கும். ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிரிக்கெட், செகண்ட் ஹாஃப் குஸ்தி, ரன்னிங் ரேஸ் அப்படின்னு எங்கெங்கயும் கொண்டு போய் என்னென்னமோ பண்ணி வச்சுட்டேன். எங்கடா கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, எங்கடாண்டா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் சரி, படமாச்சு சீக்கிரம் முடியுமா அப்படின்னு பார்த்தா அது ஓடுது ஓடிக்கிட்டே இருக்கு. 3 மணி நேரம் கிட்ட ஓடுது. முடியலடா, சத்தியமா முடியல. அதுவும் வந்துட்டு இந்த படத்தை நான் கொஞ்சம் எதிர்பார்த்தது, ராம் சரணுக்காக வந்து எதிர்பார்த்ததான். ஏன்னா ஆக்சுவலா அவர் படம் யூஸ்வலா அவருக்காக தான் நான் பாக்குறதே. ஆனா இப்படி பண்ணாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஆக்சுவலா அது ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்னாலே வந்துட்டு மினிமம் கேரண்டியா இருக்கும். ஆனா இவங்க அதையும் வந்து ரொம்ப போட்டு உழப்பிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு விஷயத்த கையில எடுத்துருக்கணும். இவங்க வந்து ஒரு மல்டிபிள் விஷயத்த எடுக்கிறேன், அது வந்து சூப்பரா பண்றேன் அப்படின்ட்டு போட்டு குழப்பி ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. என்ன தெரியல. அண்ட் படத்துல ஒரு சில விஷயம் கொஞ்சம் ஆறுதலாவே இருந்துச்சு. ஜெகபதி பாபுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ரோல். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் வந்துட்டு இந்த படத்துல கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. 1-2 சாங் தவிர மற்ற எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட படத்தில் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு டே எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எங்கெங்கயோ கொண்டு போறாங்க. ஓவராலா பெட்டி வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இவரை மறந்தே பாருங்க, சிவராஜ்குமார் சார், அவரெல்லாம் இந்த படத்துக்கு ஏன் தெரியல, அவரெல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சில விஷயம் படத்துல நிறைய விஷயம் இருக்கு, இன்னும் சொல்லலாம், சொல்லிட்டே போகலாம். ஸோ இதோட நம்ம முடிச்சுப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்டி வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வாட்ச் தான். நீங்க வந்து ரொம்ப பில்டப்லாம் கொடுப்பாங்க எல்லாம் நம்பாதீங்க. அது ரொம்ப ஒஸ்ட்டுமா எதுவும் நம்பாதீங்க. ஒரு ஆவரேஜான படம் தான், டீசென்டான ஒரு வாட்ச் தான். உங்களுக்கு வேற வேலையே இல்லை, ரொம்ப போடிக்குது, டைமே போகலாம், இந்த படத்தை தேர்ச்சி போய் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸோட காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம திருஷ் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.